நெல்லையில் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் தீபாவளி பண்டிகையை குதூகலத்துடன் கொண்டாடி வருவதை படம் பிடிக்கிறது புதிய தலைமுறை. குழந்தைகளின் குதூகலத்தை அவர்களின் உவகையுடன் நேரலையில் விவரிக்கிறார் நமது செய்தியாளர் நாகராஜன். சரணாலயம் ஆதரவற்றோர் இல்லத்தில் கொண்டாடப்படும் குழந்தைகளுக்கும் சிறார்களுக்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் புதிய தலைமுறை சார்பாக வாழ்த்துக்கள். நாகராஜன் அவர்களிடம் நம்மளுடைய வாழ்த்துக்களை நீங்கள் பகிருங்கள். மேலும் குழந்தைகளுடைய தீபாவளி கொண்டாட்டம் அங்க எப்படி களை கட்டி இருக்கு, அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க? சரண்யா, தீபாவளி உண்மையில் இங்குதான் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த குழந்தைகளிலிருந்து உங்கள் வாழ்த்துக்கள், உங்களுக்கான வாழ்த்துக்கள், ஒட்டுமொத்த மக்களுக்கான வாழ்த்துக்கள் நீங்க பெறலாம். எல்லாம் சொல்லுங்க ஹாப்பி. இந்த அளவுக்கு உற்சாகமாக கொண்டாடக்கூடிய தீபாவளியை இந்த மக்களோடு கொண்டாட போகிறோம். இன்று முழுக்க இந்த மக்கள் முழுக்க இந்த அதாவது உறவினர்கள் அனைவருமே இந்த குழந்தைகளுக்கு அவர்களோடு உடன் பழகும் மற்ற குழந்தைகள் தான். எனவே அவரோடு தான் இந்த தீபாவளி சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். நம்மோட இந்த கருப்பசாமி இருக்கிறார், இந்த பகுதியோட ஹீரோ இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். கருப்பசாமி சொல்லுங்க, இந்த தீபாவளி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, மாலதி சொல்லுங்க, இந்த தீபாவளி எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடி வரீங்க? நாங்கள் இந்த சரணாலயத்தில் நல்லா கொண்டாடிட்டு இருக்கோம். ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இங்கே நாங்கள் சிறப்பாக கொண்டாடி இருக்கோம். அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நல்ல பலகாரம் எல்லாம் சேர்ந்து நீங்கள் நல்லா கொண்டாடுங்க. எல்லாம் ரெடி பண்ணி நீங்களே கொண்டாடிக்கோங்க. நன்றி. அதே போல பொற்கொடி நம்ம கூட இருக்காங்க. பொற்கொடி நீங்க சொல்லுங்க. பொற்கொடி நீங்க சொல்லுங்க. சொல்லலாம். அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாங்கள் இப்போ சரணாலயத்திலேருந்து புதிய தலைமுறையிலேருந்து வந்திருக்காங்க. எங்கள் கூட தீபாவளியை என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் இப்போ சரணாலயத்தில் நாங்கள் பிள்ளைங்க கூட சேர்ந்து எல்லோரும் நாங்கள் தீபாவளி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் பலகாரம்லாம் செஞ்சு தீபாவளி ஹாப்பி தீபாவளி என்ஜாய் பண்ணுங்கள். தீபாவளி உண்மையிலே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்மளோட வடிவ நீங்க சொல்லுங்க, இந்த தீபாவளி எப்படி இருக்கு, இந்த தீபாவளி எப்படி கொண்டாடிட்டு வரீங்க சொல்லுங்க. நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்களோட எல்லா பிள்ளைங்களோட சரணாலயத்தில் நல்லா ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கோம். வீட்டில் இருந்தால் கூட இப்படி ஒரு வாய்ப்பை நாங்கள் மிஸ் பண்ணி வீட்டில் இருந்திருந்தா இப்படி இங்கே வந்து ஜாலியாக இதேமாரி கொண்டாடி இருக்க முடியாது. அதாவது சரண்யா, நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு உறவினர்கள் சரி, சொந்தக்காரங்கள் என்ற நண்பர்கள் என அனைவருமே உடன் இருக்கும் இந்த தோழர்கள் தான், இந்த மாணவிகள் தான். இப்போ பார்க்கலாம், அனைவரும் முகத்திலும் சந்தோஷம் தெரிகிறது. அனைவருமே உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள். காலை முதல் அவர்கள் பட்டாசு வெடித்து அதே போல புத்தாடைகள் விடுத்து அவர்கள் அந்த சந்தோஷத்தை தெரிவித்து வருகின்றனர். அதே போல இனிப்புகளும் வழங்கி தெரிவித்து வருகின்றனர். பெரும்பாலும் இந்த மாதிரியான இல்லங்கள் உருவாகக்கூடாது என்பதுதான் சமூகங்களோட எதிர்பார்ப்பாகவும் அதுபோல சிந்தனைவாதிகளோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த மாதிரியான குழந்தைகள் கண்டிப்பாக பெற்றுள்ளாமல் மற்றவர்கள் எதிர்பார்த்து கொண்டாடக்கூடிய தீபாவளியாக இருக்கக்கூடாது. அனைவருமே அவரோட பெற்றோர்களோடு கொண்டாட வேண்டிய ஒரு தீபாவளியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாரோட ஆசையாக இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்கு நம்மோடு போய் சேர்ந்த இந்த சரணாலயத்தின் தலைவர் இருக்கிறார், அவரோட பேசலாம். ஐயா சொல்லுங்க, இந்த சரணாலயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளி எப்படி கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படிங்கிற? தீபாவளி அப்படின்னாலே குழந்தைகளுக்கு மிக்க மகிழ்ச்சியான ஒரு பெருவிழா. அது குறிப்பாக சரணாலயம் குழந்தைகள் அப்படிங்கிறவங்க சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவங்க, பல்வேறு நிலைகளில் அம்மா அப்பாவால் கைவிடப்பட்டவங்க, அனாதைகள் என்ற நிலையில் இருந்தாலும் கூட சரணாலயம் அப்படிங்கிறது அவர்களை தன்னுடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் இந்த சமூகத்தில் அவர்களும் ஒரு மனிதர்களாக குழந்தைகளுக்குரிய எல்லா விதமான உரிமைகளையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எல்லா விழாக்களையும் நாங்கள் சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். அதுவும் குறிப்பாக இந்த பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த தீபாவளி திருவிழா எங்களுடைய சரணாலயத்தில் பிள்ளைகளோடு இணைந்து நாங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பல்வேறு விதமான நல்ல உள்ளங்கள் இவர்களுக்கு எல்லா விதமான தேவையான எல்லா விதமான உதவிகளையும் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஒரு நிலையில் சகோதரர் சொன்னது போல சமூகத்தில் இது மாதிரி இல்லங்கள் உருவாகக்கூடாது. ஆனாலும் கூட சமூகத்தினுடைய இழிநிலை இது மாதிரி இல்லங்கள் இருக்கிறது. மக்கள் நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த குழந்தைகளை தங்களுடைய பிள்ளைகளாக பாவித்து அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் செய்யக்கூடிய மனிதர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க. அதனால் நாட்டில் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் தொடர்ந்து இதே போல இந்த மாதிரி குழந்தைகள் கைவிடப்பட்டவர்கள் அனாதைகளாக இருக்கிறவர்கள் நம்மளோட பிள்ளைகளை போல இந்த மாதிரி வருகிற விழாக்கள் நாட்களில் அவர்களுக்கு துணி எடுத்து கொடுப்பதோ அல்லது அவர்களுக்கு தேவையான நல்ல உதவிகளை செய்வதோ அவர்களுக்கு படிப்புக்கு உதவி செய்வதோ போன்ற காரியங்களை செய்தோம் அப்படின்னா இன்னும் நாடு வளம் பெறும். எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாதுகாப்பான ஒரு தீபாவளியாக உங்களுடைய குழந்தைகளை கொண்டாடுவதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. சரணா, நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த தீபாவளியை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களோடு அதாவது இந்த குழந்தைகளோடு கொண்டாடுவதுதான் உண்மையில் இன்பம் இருக்கிறது. இந்த தீபாவளி நாமும் கொண்டாடலாம் இந்த குழந்தைகளோடு, அதுவும் பட்டாசு வெடித்து புத்தாடை வெடித்து. தற்பொழுது இங்கு இந்த தீபாவளியை மிக சிறப்பான ஒரு தீபாவளியாக, அதாவது பட்டாசு வெடித்து இந்த தீபாவளியை நாம் இனிமையாக கொண்டாடலாம். சரணா
சரண்யா, பெரும்பாலும் குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதி, அதுவும் இந்த குழந்தைகளுக்காக பட்டாசு கொண்டாடும் பொழுது மிக சிறப்பாக ஒரு உண்மையான ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. சரண்யா, புதிய தலைமுறை வாயிலாக அனைவருக்குமே இந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமா நாகராஜ், சரணாலயம் ஆதரவற்றோர் இல்லத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் மிக குதூகலத்தோட இந்த தீபாவளியை கொண்டாடிட்டு வராங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் தீபாவளி கொண்டாடி இருக்கீங்க. உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி. அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கும் மிக்க நன்றி நாகராஜ்.